ஹாய் ஆல். உலகத்திலேயே மிகப்பெரிய உயிரினமாக கருதப்படுற நீலத்திமிங்கலத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீலத்திமிங்கலத்தில் சைஸ் பார்த்தோன்னா இது ரொம்ப மிகப்பெரிய சைஸாக இருக்கும். 25லேருந்து 32 மீட்டர் வரைக்கும் நீட் இருக்குன்னு சொல்கிறாங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 150 டன் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் உலகத்திலேயே பெரிய ப்ளூ வேல் பார்த்தீங்கன்னா 173 டன் வரைக்கும் அது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட இதயமே பார்த்தீங்கன்னா 600 கிலோ வெயிட் இருக்குமா. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 500 லிட்டர் ஆஃப் 5000 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து அதோட நுரையீரலையே அதை சேர்த்து வச்சிருக்குமா. இந்த இதோட ரத்த குழாயில் ஒரு மனிதனே போய் விளையாடுற அளவு அந்த அளவு அதில் வந்து அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமா. ஸோ இதோட நாக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 3 டன் வரைக்கும் இருக்குமா. அதாவது ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 25 யானையோட வெயிட்டை சேர்த்திங்கன்னா ஒரு ப்ளூ வேல் வரும். அந்த அளவு பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டு மிகப்பெரியதாக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ப்ளூ வேல், அதாவது பெண் திமிங்கலம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ப்ரெக்னென்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அது வந்து ப்ரெக்னென்ட் ஆகும். ஸோ ப்ரெக்னென்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா 12 மாதங்கள். ஸோ 12 மாதத்தில் அதோட குட்டி பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா 2 டன் வெயிட் இருக்கும். ஸோ இதோட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து கடலில் இருக்கிற சின்ன சின்ன மீன்களை பிடிச்சி அந்த மாதிரி தான் சாப்பிடுது. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிரில்லுன்னு சொல்கிற ஒரு வகையான மீன் தான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக தான் வரும். ஸோ 1000-2000 கணக்கில் மீன்கள் வரும்போது அது அப்படியே அதோட வாய் மூலமாக சாப்பிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதில் இருக்க தண்ணியை வெளியேற்றிட்டு அந்த மீனை மட்டுமே அதை சாப்பிட்டு உயிர் வாழ்றதா சொல்கிறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரொம்ப பெரிய திமிங்கலம்ன்றதுனால இது வந்து கடல்லே பார்த்தீங்கன்னா கடலோட ராஜான்னு கூட சொல்லலாம். அந்த அளவு ஒரு பெரிய திமிங்கலம். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மேபி ஷார்க் அண்ட் அதனால மட்டும்தான் இதோட இனத்தை அழிக்க முடியும். அண்ட் இதோட இனத்தை அழிக்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மனிதர்கள் தான். ஸோ மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இதோட கொழுப்புக்காகவும் எண்ணெய்க்காகவும் இதை வந்து அழிக்கிறாங்க. ஸோ இதோட வகை பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதனாலே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1966 இதுக்கு வந்து ஒரு சட்டமே ஏற்றிருக்காங்க. ப்ளூ வேலை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷன் சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஓரளவு கட்டுப்படுத்தியிருக்காங்க. ஆனாலே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ வேல் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட்ல தான் இருக்குது. அதாவது அழிந்து வரும் உயிரினங்களோட லிஸ்ட்ல தான் இந்த ப்ளூ வேலும் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்காக பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. தேங்க்யூ ஸோ மச்.